சுவாமி விவேகானந்தரின் கர்மயோக உபதேசங்கள். இந்த மனிதர்கள் எவ்வளவு சுயநலம் பிடித்தவர்கள்! உண்மைதான். ஆனால் நாம் அவர்களை விட நல்லவர்கள் என்றால் அவர்களது கூட்டத்தில் நாம் ஏன் நிற்க வேண்டும்? சற்றே சிந்தியுங்கள். நமது தகுதிக்கு ஏற்றதையே நாம் பெறுகிறோம். உலகம் கெட்டது, நாம் நல்லவர்கள் என்று சொன்னால் அது பொய். அப்படி ஒருபோதும் இருக்க முடியாது. அது நமக்கே நாம் சொல்லிக்கொள்ளும் ஒரு பெரும் பொய். கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் இதுவே. வெளியிலுள்ள எதையும் சபிக்காமலும் வெளியிலுள்ள ஒருவர் மீதும் பழி சுமத்தாமலும் இருக்க தீர்மானியுங்கள். மனிதனாக இருங்கள். எழுந்து நில்லுங்கள். பழியை உங்கள் மீதே சுமத்தி கொள்ளுங்கள். எப்போதும் அதுவே உண்மை என்பதை அப்போது காண்பீர்கள். உங்களையே வசப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு கணம் நமது மனிதத்தன்மையை பற்றியும் நமது தெய்வத்தன்மையை பற்றியும் நமக்கு எல்லாம் தெரியும் என்றும் நம்மால் எதையும் செய்ய முடியும் என்றும் நாம் குற்றமற்றவர்கள், களங்கமற்றவர்கள், உலகிலேயே தன்னலமின்மையில் அனைவரையும் மிஞ்சியவர்கள் என்றும் அவ்வளவு பேசிக்கொள்கிறோம். மறுகணம் ஒரு சிறு கல் நம்மை புண்படுத்தி விடுகிறது. ஒரு சிறு மனிதனின் அற்ப கோபம் நம் மனத்தை புண்ணாக்கி விடுகிறது. தெருவில் போகும் எந்த முட்டாளும் இந்த தெய்வங்களை துயருற செய்கிறான். இது வெட்கக்கேடு அல்லவா? நாம் அத்தகைய தெய்வங்களானால் இவ்வாறு நடக்குமா? உலகமே பழி சுமக்க வேண்டும் என்பது உண்மையா? ஆன்மாக்கள் அனைத்துள்ளும் தூய்மை மிக்கவரும் பெருமை பொருந்தியவருமான கடவுளை நாம் தந்திரங்களால் துயருற செய்ய முடியுமா? நீங்கள் அவ்வளவு தன்னலமற்றவர்களானால் நீங்களும் இறைவனுக்கு சமமானவர்களே. எந்த உலகம்தான் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியும்? 7வது நரகம் வழியாக கூட நீங்கள் சிறிதும் துன்பமின்றி ஒருவரும் தடை செய்யாமல் செல்ல முடியும். ஆனால் முறையிடுவதும் புற உலகின் மீது குற்றம் சுமத்த விரும்புவதுமாகிய உண்மை ஒன்றே நீங்கள் புற உலகத்தை உணர்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது. அவ்வாறு உணரும் உண்மையே நீங்கள் உரிமை பாராட்டிக் கொள்கிறபடி நீங்கள் இல்லை என்பதை காட்டிவிடுகிறது. துயரத்தை ஒன்றுக்கு மேல் ஒன்றாக குவித்து கொண்டு போவதாலும் புற உலகம் உங்களை புண்படுத்துவதாக பாவித்துக் கொள்வதாலும் இது பேயின் உலகம், இவன் எனக்கு தீமை செய்கிறான், அவன் என்னை துன்புறுத்துகிறான் என்றெல்லாம் உறக்க முழங்குவதாலும் முன்பை விட அதிகமாக குற்றம் செய்கிறீர்கள். அது துயரத்துடன் பொய்யையும் சேர்ப்பதே ஆகும். நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான் நம்மால் செய்ய முடியும். பிறரை கவனிப்பதை சிறிது காலம் விட்டுவிட வேண்டும். வழியை பூரணமாக்குவோம். லட்சியம் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளும். ஏனெனில் நம் வாழ்வு நல்லதாகவும் தூய்மையானதாகவும் இருந்தால்தான் உலகம் நல்லதாகவும் தூயதாகவும் இருக்க முடியும். அது ஒரு குறிக்கோள், நாமே வழி. ஆதலால் நம்மை நாம் தூய்மையாக்கிக் கொள்வோம். நம்மை நாம் பூரணமாக்கிக் கொள்வோம்.